இதை பாருங்க, உரை வீச்சு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? உரை வீச்சு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன், புதுமை பித்தன், சாலை இளந்திரையன், வாணிதாசன். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. உரை வீச்சு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டினை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரையன். ஓகே. கொம்பினையொத்த மடப்பிடி என்று நாம் யாரை குறிப்பிடுகிறோம்? சரியா? கொம்பினையொத்த மடப்பிடி என்று நாம் யாரை குறிப்பிடுகிறோம்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி, திரௌபதி, கோப்பெருந்தேவி, மாதவி. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. கொம்பினையொத்த மடப்பிடி என்று நாம் யாரை குறிப்பிடுகிறோம்? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியை தான் குறிப்பிடுகிறோம். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார்? ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன், ஆயப்பதாசர், ஐயப்பதாசர், சாத்தப்பர். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஒரு பைசா தமிழன் இதழை வெளியிட்டது யார்? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எது? அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை, நந்தி கலம்பகம். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை. சரியா? இது பாருங்க, நரம்பின் மறை என்று உரைப்பதன் மூலம் இசை இலக்கணுள் உண்டென உணர முடிகிறது என்று கூறியவர் யார்? நரம்பின் மறை என்று உரைப்பதன் மூலம் இசை இலக்கணுள் உண்டென உணர முடிகிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், திருநாவுக்கரசர், தொல்காப்பியர், நார்க விராசத்தம்பி. இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். சரியா?